இவர் வந்து திரு ஆனந்தரங்கன் பிள்ளை. தமிழ்நாட்டில் பெரம்பூரில் 1709 மார்ச் 30 பிறந்தநாள். அதாவது அவருடைய பிறந்தநாள் தான் நம்ம இன்றைக்கி செலிப்ரேட் பண்ணுறோம். ஆனந்தரங்கம் பிள்ளைன்னா, பிள்ளை என்பது ஒரு பட்டம். இவர் யாதவ சமுதாயத்தை சேர்ந்தவர். இவர் நாட்குறிப்பு எழுதுவதில் வல்லவர். உலகத்திலேயே நாட்குறிப்பு எழுதின ஒரு முக்கியமான நபர், தமிழ் எழுதியவர் இவர் தான் திரு ஆனந்தரங்கன் பிள்ளை அல்லது ஆனந்தரங்கன் யாதவ். பண்ணுங்க ஆனந்தரங்கன் பிள்ளை 1709 மார்ச் 30 1761 ஜனவரி மாதம் பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனி, எப்படி ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இருக்குன்றது மாதிரியோ பிரெஞ்சு ஈஸ்ட் இந்தியா கம்பெனி பெயர்ப்பாளராகவும் தூய்ப்ளெச் என்ற பிரெஞ்சு ஆளுநரின் மொழிபெயர்ப்பாளராகவும் பணியாற்றியார். 18ஆம் நூற்றாண்டு காலத்தில் பிரெஞ்சு அரசு பற்றி அறிய உதவும் சிறந்த வரலாற்று கருவூலமாக, ஆவணமாக, இலக்கியமாகவும் திகழக்கூடிய நாட்குறிப்புகளை தந்தவர். 1736 செப்டம்பர் 6 முதல் 1761 ஜனவரி 11 வரை ஏறத்தாழ 25 ஆண்டுகள் நாட்குறிப்பு எழுதியுள்ளார். உலக நாட்குறிப்பு இயக்கத்தின் முன்னோடியான புகழ்பெற்ற ஆங்கில நாட்குறிப்பாளர் சாமுவேல் பெப்பீசு என்பவர் போன்ற தமிழ் நாட்குறிப்பு எழுதியமையால் இவர் இந்தியாவின் பெப்பீசு, தமிழ்நாடு மட்டும் இல்லை இந்திய அளவுக்கு பெப்பீசு, இந்தியாவின் பெப்பீசு எனவும் நாட்குறிப்பு வேந்தர் எனவும் போற்றப்படுகின்றார் இந்த ஆனந்தரங்கம் பிள்ளை. நாட்குறிப்பு ஆங்கிலத்தில் நடந்த சமூக மாற்றங்கள், அரசியல் நிகழ்வுகள் போன்றவற்றின் பதிவாக திகழ்கிறது. பிரெஞ்சு ஆளுநர் தூய்ப்ளெக்ஸின் அந்தரங்க பேச்சாளராகவும் மொழிபெயர்ப்பாளராகவும் பன்மொழி புலவராகவும் இருந்தவர். இவரின் நாட்குறிப்பு மூலம் நமக்கு 18ஆம் நூற்றாண்டு தென்னிந்திய ஆளுமைகளை பற்றியும் முக்கியமாக அரசியல் இராணுவம் நிகழ்வுகளை பற்றியும் அறிய முடிகிறது. இவரது நாட்குறிப்புகள் குறித்து பல்வேறு ஆய்வுகள் இன்றளவும் நடைபெற்றிருக்குது. இது போன்று பல தகவல்கள் இவரை பற்றி இருக்குது. இது சுருக்கமாக நான் சொல்லிடுறேன். வேலை போகும் சென்னையில் உள்ள பெரம்பூரில் பிறந்திருக்கிறாரு. அவர் பெரம்பூரில் 3 வயதில் தாயை இழந்தவர். தந்தை திருவேங்கடம் மைத்துனர் நைனியப்பரின் வேண்டுகோளுக்கு இணங்க புதுவையில் குடியேறினார். அங்கு அரசு பணியில் உதவியாளராக சேர்ந்து நாளடைவில் திவானாக பதவி உயர்வு பெற்றார். திவானா இருந்திருக்கிறார். ஆனந்தரங்கம் தொடக்கத்தில் எம்பார் என்பவரின் கல்வி பயின்றார். பின் பாக்கு கிடங்கு நடத்தி ஆனந்தரங்கம் அந்த பிசினஸ் பண்ணியிருக்கார். அரசு பணிகளில் சிலவற்றில் தந்தைக்கு உதவியாக இருந்து வந்தவர். இவரது மனைவி நம்ம காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல செங்கல்பட்டு சேஷாத்ரி பிள்ளையின் மகள் மங்கத்தாயி என்பவர்.